லாக் மிஷினில் நூல் எப்படி கோர்க்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷார்ட்ஸாக தான் நான் போடுறேன். இதுக்கு வந்து 3 நூல் கண்டு தேவைப்படும். அதாவது சின்னதுனாலும் சரி, கோன்னாலும் சரி. இந்த இதில் வரக்கூடிய இந்த 3 ஸ்பூல் பின்னுக்கு 3 நூல். இதில் வந்து முதல் 1 மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து இதில் இந்த நூலை கையில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இந்த ஸ்டாண்டில் ஒவ்வொரு ஸ்டாண்டில் ஒவ்வொரு விதமாக வரும் கம்பி. இதில் இந்த மாதிரி லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பின் பக்கத்துலேருந்து விட்டு முன்னாடி எடுத்திருக்கேன். கொண்டு வர இந்த நூலை இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த பக்கம் இது பக்கத்தில் வரதுலேயே தான் கொடுக்குறேன். அடுத்து இந்த ஸ்க்ரூ வருது இல்லையா, இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நான் விடுறேன். இப்படி விடும்போது அடியில் வரும். அடுத்தது என்ன பண்ணால் இந்த மூடி அப்படி ஓப்பன் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த தகடு இதுக்குள்ளே இப்படி விடணும். இப்படி விட்டு இப்படி கொண்டு வந்ததும் உள்ளே வந்துடுதா. அடுத்து என்ன பண்ணால் இந்த நூலோட நுனியை அப்படி பிடிச்சி இந்த இதில் கரெக்டாக அப்படி விடணும். இந்த ஹோல் வருதுல்ல, இதில் அப்படி விட்டிங்கன்னா அந்த பக்கம் விரலால் அப்படி பிடிக்கணும். இப்போ என்ன பண்ணால் இதை இப்படியே கொண்டு போய் என்ன பண்ணால் இந்த இது இருக்குல்ல மேலே அந்த கொக்கி, மேலே இந்த இடத்துல ஒரு கொக்கி தெரியுதா, இந்த இதில் அப்படி விட்டுட்டு இது என்ன பண்ணால் நீங்கள் இந்த 2 இதில் விடுறதுனால விடலாம், இல்லை 1ல் விடுறதுனாலுமே விடலாம். இப்போ இந்த மாதிரி இது பண்ணணும். அப்புறம் இந்த வீலை வந்து முன்னோக்கி சுற்றணும். இப்படி சுற்றினா இந்த இடத்துல லூப்பர் தெரியும். இந்த லூப்பரோட பின் பக்கத்தில் இந்த நூலோட நுனியை இந்த ட்விஸரை வச்சுக்கிறணும். வச்சு இதோட நுனியில் பிடிக்கணும். பிடிச்சி இதோட பின் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் தெரியுதா, இந்த இடத்துல விடணும். 2 வரும் முன்ன பின்ன. இதில் இதை அப்படியே பிடிச்சி நீங்கள் இப்படி விரல் அப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி வந்துடும். பின் பக்கத்தில் விட்டு அடுத்து இதை முன் பக்கத்தில் விடணும். இந்த இடத்துல இங்கே ஒரு ஹோல் தெரியுதா, இப்படி விட்டோன்னா இந்த பக்கம் இருந்து இப்படி எடுக்க வந்துடும். அவ்வளோதான்.